Yeah. Okay. So page number 39, question number 67. Okay. இப்ப அவன் போர்ட் ஃபுல்லா தெரியுது தானே? இப்ப பாருங்க. சோ பின்வரும் சந்தர்ப்பங்களுக்கு மின்புலச்சரிவு தூரத்துடன் மாறுபடும் வரவே வரையா. சோ மின்புலச்சரிவு தூரத்தோட எப்படி மாறுபடுதுன்னு கேட்டாங்க. சோ முதலாவது வந்திருக்கு ஒரு பொல்கோளம். சோ பொல்கோளத்துல Q ஏற்றம் இடப்பட்டிருக்கு. இந்த கோளத்தின் ஆரை வந்து இங்க தூரத்தோட மின்புலச்சரிவு எப்படி மாறுதுன்னு கேட்டாங்க. E versus R. ரைட். சோ இதுல எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும் பொல்கோளத்துல கொண்டு வந்து ஏற்றத்தை விட்டமா இருந்தா முழு ஏற்றமும் எங்க நிற்கும்? வெளியோட்டுல நிற்கும். சோ வெளியோட்டுல முழு ஏற்றமும் வெளியோட்டுல நிற்கிறதால உள்ளுக்கு மின்புலச்சரிவு 0 இல்ல. சோ வெளியோட்டுல நிற்கிறதா உள்ளுக்கு மின்புலச்சரிவு 0. அப்ப சோ A தூரம் வரைக்கும் மின்புலச்சரிவு 0. பிறகு இது மேற்பரப்புல ஒரு மின்புலச்சரிவு வரும். எவ்வளவு? Q over 4 pi epsilon naught A square. அந்த மேற்பரப்புல ஒரு மின்புலச்சரிவு வந்து என்ன பெறுமதி? Q over 4 pi epsilon naught A square. அதுக்கு பிறகு தூரம் கூட கூட குறையும். எப்படி குறையும்? சோ இதுல இருந்து R தூரத்துல மின்புலச்சரிவு Q over 4 pi epsilon naught R square. சோ அது குறைஞ்சு கொண்டே போகும். அப்ப எப்படி? சோ முடிவிலியில தான் 0 ஆகும். அப்ப அப்படி அணையை கொண்டு போகும். சோ நார்மலா இதுல வந்து ஒரு பிளஸ் 1 கூலோம் வச்சீங்கன்னா இந்த திசையில இருக்க மின்புலச்சரிவு. சோ அந்த திசையில இருக்கிற மின்புலச்சரிவு தான் பிளஸ் எடுக்குறாங்க அவ்வளவுதான். சோ நீங்க இங்கால கண்டீங்கடா. சோ இங்கால இருக்கிற மின்புலச்சரிவு இந்த பக்கத்தால இருக்கும். அப்ப அது மைனஸ். அப்ப இதே பெறுமதி மைனஸ்ல வந்து வரும். அப்ப A தூரம் வரைக்கும் 0 மைனஸ் A தூரம் வரைக்கும். சோ இந்த இடத்துல ஒரு பெறுமதி இருக்கும். Q over 4 pi epsilon naught A squared. சங்கால தூரம் கூட கூட குறைஞ்சு வந்து இப்படி வரும். அப்ப இப்படி வரும் கிராஃப். இது ரெடிங்களா? ஓகே. இப்ப B பாருங்க. அது என்ன சமன்? கோள ஓடு, தடிச்ச கோள ஓடு. இது மெல்லிய கோள ஓடு. கோளம்னு சொல்லலாம். அவன் கோளம் என்று சொன்ன என்ன? மெல்லிய கோள ஓடு என்று சொன்ன ஒன்றுதான். இது மெல்லிய கோள ஓடு. அடுத்தது தடிச்ச கோள ஓடு. அப்ப ஓட்டுக்கு தடிப்பு இருக்குது. ரைட். அழிக்கிறேன். இப்ப தடிச்ச கோளோடு இது இந்த மையத்துல கொண்டு வந்து பிளஸ் Q ஏற்றம் வைக்கப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு விதமா மையத்துல ஓட்டுல ஏற்றம் இல்ல, அந்த மையத்துல மட்டும் ஏற்றம் இருக்குது. இதுல என்ன நடக்கும் என்று சொன்னா இப்ப நான் ஒரு சைடுக்கு கீறினா உங்களுக்கு மற்ற சைடுக்கு கீறணும். அது என்ன எதிர்பக்கம் தானே மைனஸ் சைடுல வந்து கொள்ளணும். அப்ப ஒரு பக்கத்துக்கு கீறினா அதே தலைகளாக கலந்துட வேண்டிய. இப்ப இதுல பிளஸ் Q ஏற்றம் இருந்தா முதல் இதுல தூண்டப்படும். எப்படி? இந்த உள்ளோட்டுல மைனஸ் Q ஏற்றம் தூண்டப்படும். ஓகேயா? சோ இதுல மைனஸ் Q ஏற்றத்தை தூண்டினா அதுக்குரிய பிளஸ் Q ஏற்றம் வெளியால வந்துருக்கு. வெளியால பிளஸ். இப்ப இதுல உள்ளாரை A, வெளியாரை வந்து 2A. இப்ப மின்புலச்சரிவை பார்க்கிறதுக்கு அவன் இதுக்குள்ள பாக்கைக்குள்ள கோளத்துக்கு உள்ள பாக்கைக்குள்ள
சோ நீங்க மேற்பரப்பு எப்படி கருதுன வேண்டாம், இந்த இடத்துல இப்படி ஒரு கோள மேற்பரப்பை கருதுவீங்க, ஹவுசிங் மேற்பரப்பு. சோ இதுக்குள்ள என்ன ஏற்றம் இருக்குது, Q ஏற்றம் இருக்குது. சோ இதுக்குள்ள Q ஏற்றம் இருந்தா அதால தெரியுது Q over 4 pi epsilon நோட ஆகும். வெளியால இருக்கிற ஏற்றங்களை பற்றி பார்க்க தேவையில்லை, நீங்க கவுசின் மேற்பரப்பை கீறி அதுக்குள்ள என்ன ஏற்றம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதுக்குள்ள மீன்புல தெரிவு என்ன, Q over இந்த இடத்துல இருக்கிறது E1 வைக்கிறது, E1 எடுத்தீங்கன்னா E1 என்ன தெரியுதாம Q over 4 pi epsilon நோட ஆகும். அப்ப R பூஜ்ஜியமா இருந்தா முடிவிலி, அப்ப முடிவிலியில இருந்து தொடங்கி இந்த A தூரம் வரைக்கும், அப்ப இந்த A தூரம் உள்ளுக்கு வரைக்கும் என்ன வரும், Q over 4 pi epsilon நோட A square வரும். அப்ப குறைஞ்சு, அப்ப இந்த A தூரத்துல மின்புல தெரிவு Q over 4 pi epsilon நோட A square. இது ஓகேவா? பிறகு இதுக்குள்ள பார்க்கணும். சோ கோளத்துக்குள்ள பார்க்கக்குள்ள இப்ப மேற்பரப்பு கருதுங்க இப்படி, சோ இதுக்குள்ள இப்படி ஒரு மேற்பரப்பு கருது நீங்க வேண்டாம், அதுக்குள்ள ஏற்றம் என்ன, பூஜ்ஜியம். இது பிளஸ் Q, இது மைனஸ் Q, சோ டோட்டலா 0. ஏற்றம் 0ன்னா மீன்புல தெரிவு 0. அது உங்களுக்கு சும்மாவே தெரியும், மேற்பரப்புக்குள்ள கடத்திக்குள்ள மின் திசைக்கோடு இருக்காது, அதாவது மீன்புல தெரிவு 0. எங்க வரைக்கும் 2a தூரம் வரைக்கும், அப்ப இந்த 2a தூரம் வரைக்கும் 0. பிறகு அதுக்கு வெளியால பாக்கீங்க, இதுல மின்புல தெரிவு பாக்கீங்க, இதுல எப்படி என்ன ஏற்றம் இருக்குது, அதுக்குள்ள Q ஏற்றம் இருக்குது, என்ன இந்த மைனஸ் Q பிளஸ் Q போயிடும், இந்த Q ஏற்றம் மட்டும் இருக்குது. அப்ப Q over 4 pi epsilon நோட ஆகும். அப்ப 4 pi epsilon ஆகும் குறைஞ்சு. அப்ப இந்த மேற்பரப்புல ஒரு பெருமதி வரும், என்ன பெருமதி, so Q over 4 pi epsilon not 2a whole square, அந்த பெருமதியில இருந்து குறையும். ஓகே, அப்ப இதுல முடிவிலில இருந்து இங்க வரைக்கும் குறைஞ்சு வந்தது, கடத்தி வந்தோம்னா 0 ஆகி அதுக்கு மேல குறைஞ்சு. அப்ப இதுவே மைனஸ் கிடைக்கிறேன், மைனஸ் a மைனஸ் 2a. சோ இதுவரைக்கும் முடிவிலில இருந்து இப்படி குறைஞ்சு வந்தது, சோ இதுல இருந்து இங்க அதே கிராஃப் மைனஸ்ல வந்து இதை தொடர்ச்சியான கோட்டை கீழலாம் கிராஃப் ஓடலாம், அது பிரச்சனை. இதை கீழ்னாலும் ஒன்றுதான், டோட்டல் லைன்ல போட்டாலும் ஒன்றுதான், கிராட்டிங் ஒன்று. அது இந்த இடத்துல ரெண்டு பரிமதி இருக்குது, சோ கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு பரிமதி, கொஞ்சம் வெளியால வரும். இதை வச்சுக்கொண்டு சி பாடக்கு சீபாட்ல இல்ல, இது தடிச்ச கோளோடு உள்ளுக்கு நிலத்தி இருக்குது. சீபாட்ல இருக்கிற ரெண்டு கோள ஓடுகள், ஒரு மைய கோள ஓடுகள் இடையில நிலத்தையில, அப்ப ஒரு மைய கோள ஓடுகள் ரெண்டு, உள்ளோட்டுல பிளஸ் Q ஏற்றம் ஏற்றப்பட்டிருக்கு, வெளியோடும் பிளஸ் Q ஏற்றம் ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு எப்படி வரும் பார்க்கணும். சரி, இதை அழிக்கிறேன். இப்ப நான் ஒரு பக்கத்தை மட்டும் கேட்கிறேன், இல்ல படம் சின்னதாக்கிற வேண்டிய, இது ஒரு கோளோடு, இது இன்னொரு கோளோடு, இது யாரை, இதுலயும் பிளஸ் Q ஏற்றம் விடப்பட்டிருக்கு, இதுலயும் பிளஸ் Q ஏற்றம் விடப்பட்டிருக்கு, இது 2a.
ரைட். ஒரு சைடுக்கு மட்டும் கீற போறோம். இப்ப சோ இதுல கொண்டு வந்து நான் ஏற்றத்தை விட்டுட்டா முதல்ல எங்க ஏற்றம் நிக்கும். சோ இதுல ஏற்றத்தை விட்டா பிளஸ் கியூ ஏற்றம் வெளியோடுல நிக்கும். சோ வெளியோடுல நிக்கும் பிளஸ் கியூ ஏற்றம். அது இதுல மைனஸ் கியூ ஏற்றத்தை தூண்டும். அந்த மைனஸ் கியூ ஏற்றம் பிளஸ் கியூ வெளியால வந்து நிக்கும். இதுல விட்ட பிளஸ் கியூவும் வெளியால நிக்கும். அப்ப வெளியால நிக்கிறது எவ்வளவு? பிளஸ் 2 கியூ ஏற்றம் வெளியால நிக்கும். இது ஓகே தானே? என்ன இதுல விட்ட ஏற்றம் முழுக்களும் வெளியோடுல நிக்கும் பிளஸ் கியூ. அது மைனஸ் கியூவை தூண்டும். அந்த மைனஸ் கியூக்குரிய பிளஸ் கியூ வெளியால வரும். இதுல விட்ட பிளஸ் கியூவும் வெளியால நிக்கும். சோ வெளியால நிக்கிறது பிளஸ் 2 கியூ ஏற்றம். ஓகே. இப்ப மின்புல தெரிவை பாருங்க. இப்ப இந்த இதுல பாருங்க, இதுக்குள்ள ஆழ்புறத்துல பாப்போம். உள்ளுக்கு இதுக்குள்ள பாக்கணும்னா இதுல ஒரு கௌசில் பரப்பளவு இருக்கும். இதுக்கு ஏற்றம் இருக்குதோ இல்ல, அப்ப பூஜ்ஜியம். ஏற்றம் பூஜ்ஜியம் வேணா மின்புல தெரிவு பூஜ்ஜியம். அப்ப இந்த ஏதூரம் வரைக்கும் பூஜ்ஜியம். ஏதூரம் வரைக்கும் பூஜ்ஜியம். ஏற்றம் இல்ல, மின்புல தெரிவு. பிறகு இதுக்கு வெளியால பார்க்கணும். சோ வெளியால பார்க்கக்குள்ள இதுல கௌசில் மேற்பரப்பு கிளம்புவோம். சோ இதுக்குள்ள கௌசில் மேற்பரப்பு கிளம்பினீங்கள் என்றால் இப்ப என்ன வரும்? இந்த கோட்டுக்குள்ள கியூ ஏற்றம் இருக்குது. சோ இதுக்குள்ள கியூ ஏற்றம் இருக்கிறதால சோ இந்த கியூ ஆல இதுல வர்ற மின்புல தெரிவு வந்து கியூ ஓவர் 4π என்னோட ஆஸ்கர். அப்ப இதுல மேற்பரப்புல என்ன வரும்? அது வரும் கியூ ஓவர் 4π என்னோட ஏஸ்கர். அப்ப அந்த மேற்பரப்புல ஒரு பெருமதி வரும். எவ்வளவு? கியூ ஓவர் 4π என்னோட ஏஸ்கர். So Q over 4π என்னோட ஏஸ்கர் பெருமதி வந்து சோ அதிலே நீங்க போகும் வரைக்கும் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு போகும். குறைஞ்சு கொண்டு போய் 2a தூரத்துல என்ன பெருமதி வரும்? இது குறைஞ்சு கொண்டு போய் 2a தூரத்துல என்ன பெருமதி வரும்? இந்த இடத்துல ஒரு பெருமதி வரும். எவ்வளவு? அதாவது கோளத்துக்கு உள்ளுக்கு Q over 4π இங்க எழுதுறேன். Q over 4π 2a whole means. மேற்பரப்புல பூஜ்ஜியம், மேற்பரப்பு வெளியால வரையக்குள்ள. சோ நீங்க வெளியால பரப்புகிறோம். இந்த இடத்துல பரப்புகிறது எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? இந்த பிளஸ் q மைனஸ் q கேன்சல் ஆகி 2q. அப்ப இந்த இடத்துல 2q over 4π என்னோட r. அப்ப இதுல மேற்பரப்புல என்ன வரும்? இந்த r க்கு பதிலா 2a போடுவோம். அப்ப 2a whole means. அப்ப இது இந்த 2 மடங்கு. இப்ப இது இந்த 2 மடங்கு இதை விட சின்னதா பெருசு. சோ இது இந்த 2 மடங்கு எவ்வளவு? இது எவ்வளவு இருக்குன்னா q over 4π என்னோட 4a² and 60. அது 2 மடங்கு 8. 8 என்னதை விட சின்னது. இது நேரவாசல். அப்ப இங்க எவ்வளவு? q over 4π not 2q over 4π not 2a². அப்ப இது q over 8π not a². அப்ப இதை விட குறைய இது இல்லடா. அதுக்கு பிறகு என்ன செய்யும்? தூரம் கூட குறையும். அப்ப இந்த இடத்துல 3 பெருமதி வருது. இங்க பாருங்க, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. எப்படி சொல்லுங்க? சோ கோளத்துக்கு மட்டுமட்டா உள்ளுக்கு, கோளத்துல கோளத்துக்கு வெளியே. உள்ளுக்கு இந்த பெருமதி, கோளத்துல பூஜ்ஜியம். கோளத்தோட எழுதினீங்கன்னா பிளஸ் கியூ மைனஸ் கியூ சேர்ந்து இல்லாம போயிடும் பூஜ்ஜியம். கோளத்துக்கு வெளியே அடைந்தது. இதுக்கு எப்படி? இது இந்த மைனஸ் பெருமதி இல்ல தலைவு. இது விளங்குதா இல்லையா? யாராவது விளங்கியது என்றா? சோ விளங்குதுன்னு நம்புறேன். சோ நீங்க என்ன செய்றீங்க? இதே கான்செப்ட்ல அடுத்த 3 கிராஃபையும் தீர்வீங்க. ஓகே.
சோ அந்த கிராஃப் நான் அடுத்த கிளாஸ்ல இருக்கிற அடுத்த 3 கிராஃப் சோ நீங்க ரைட் பண்ணி பாக்குறீங்க சோ ரைட் பண்ணி பார்த்தா பிறகு அத நான் தெரியும் ரைட் இப்போ நாங்க இது பார்க்கணும் எத்தனாவது பேஜ்டா page number 58 yeah yes 94வது வினா சோ நான் இந்த கிராஃப்கள் இன்னும் கொஞ்சம் செய்றேன் என்ன ஒரேடியா செய்யாம கொஞ்சம் விட்டு விட்டு செய்றோம் இதே மாதிரி அழுத்தத்துக்கு கீறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு ரைட் சோ அந்த அழுத்தத்துக்கு எல்லாத்துக்கும் கீற மாட்டோம் சிலதுக்கு நாங்கள் கீறி கொள்வோம் அந்த கோல ஓடுகள்ல ஏற்று ஏற்றத்தை விட்டா அப்படி அழுத்தம் வரமாட்டேன் சோ அதை நான் எம்சிக்யூ கேள்வியா செய்யறேன் அப்ப எங்களுக்கு ஈஸி நீங்க டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி கொள்வீங்க சில செலக்ட் பண்றது கான்செப்ட் தெரிஞ்சா சரி எப்படி செலக்ட் பண்றேன்னு தெரியும் எம்சிக்யூல வெறும் சோ எப்படி செய்யறேன்றதை நாங்க பார்த்துக்கொள்வோம் இப்ப 94ஆம் கேள்வியே பாருங்க இப்ப நான் போன கிளாஸ் படிச்சினாங்க என்ன படிச்சினாங்க இப்படி ஒரு கான்செப்ட் படிச்சாங்க ஒரு கொள்ளளவியை கொண்டு வந்து மின்கலத்தோட இணைச்ச வேண்டாம் சோ மின்கலத்துக்கு இணைச்சு சுவிட்சை ஆன் பண்ணிட வேண்டாம் சோ இந்த மின்கலத்துக்குள்ள கரண்டோடையக்குள்ள இந்த கொள்ளளவியில ஒரு சக்தி சேமிக்கப்படும் இந்த கொள்ளளவியில சேமிக்கப்படுற சக்தி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அது ½ CV² தரப்படும் இந்த கொள்ளளவிக்கு குறுக்க வர அழுத்த வேறுபாடு V அது ½ CV² தரப்படும் இப்ப இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு என்ன இந்த பேட்டரிக்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு பேட்டரியின் அழுத்த வேறுபாடு V இதுக்கு குறுக்க V இருக்கும் ½ CV இந்த கொள்ளளவியில சேமிக்கப்படுற அதே அளவு சக்தி அது இந்த புறத்தடையில விரயமாகும் அதாவது இந்த கொள்ளளவியோட இருக்கிற ஒரு தடையில விரயமாகும் நாங்க இதுல தடை இல்லை என்றால் இது இந்த பேட்டரியின் அகத்தடையில விரயமாகும் இந்த தடையில விரயமாகிற சக்தி எவ்வளவு கேட்டீங்கன்னா அதுவும் அந்த கொள்ளளவியில சேமிக்கப்பட்ட சக்தி சமனா இருக்கும் அப்ப இந்த பேட்டரி தான் இந்த கொள்ளளவியில சேமிக்கப்படுற சக்திக்கும் விரயமாகிற சக்தியை இந்த பேட்டரி தான் கொடுத்தது அப்ப இந்த பேட்டரி வழங்கின சக்தி ½ CV² × 2 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஓகேயா சோ இப்படி நாங்கள் பார்த்தாங்க சேமிக்கப்படுற சக்தி இந்த தடையில விரயமாகிற சக்தி அந்த ரெண்டையும் இந்த பேட்டரி தான் கொடுத்திருக்கும் அதுல 2 மடங்கு சக்தி ஓகே ரைட் சோ இந்த கான்செப்ட் வச்சுக்கொண்டு தான் இப்போ இந்த கேள்வி பாருங்க என்ன கேக்குறார் 12 மைக்ரோஃபாரட் 4 மைக்ரோஃபாரட் கொள்ளளவுடைய இரு கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டு சேர்மானத்துக்கு குறுக்கே 1200 வோல்டேஜ் கலனுக்கு இணைக்கப்பட்டது இந்த கேள்வி சரியாக வேண்டாங்க இப்போது இவ்விரு கொள்ளளவிகளும் மின்முதலில் இருந்து துண்டிக்கப்பட்டு பின்னர் ஒத்த தட்டுகள் ஒருமித்திருக்குமாறு இணைக்கப்படுகின்றன தற்போது கொள்ளளவிகளுக்கு குறுக்கேயான பொது அழுத்த வேறுபாட்டையும் இணைப்பினால் ஏற்பட்ட மின்னழுத்த சக்தி நட்டத்தையும் காணும் ஓகே இப்ப இங்க பாருங்க 2 கொள்ளளவு
அந்த ரெண்டு கொள்ளளவையும் தொடர இணைக்கப்படுது இப்படி. ஒன்று 12 மைக்ரோஃபாரட், இன்னொன்று 4 மைக்ரோஃபாரட். இதுக்கு ஒரு பேட்டரியை கொண்டு வந்து தொடர இணைக்கிறார். அதாவது பேட்டரியில இருந்து வர்ற கரண்ட் இதுக்குள்ள போடக்கூடிய மாதிரி நினைச்சால் இது தொடர்நிலை இணைப்புதான். இது சமாந்தரம் என்றையில பேட்டரியில இருந்து வார ஈட்டம் இது ரெண்டு குழாலையும் போய் திருப்பி பேட்டரிக்கு வருது, தொடர இணைக்கணும். 1200 வோல்டேஜ் கலாடுக்கு இணைக்கப்படுது. கலாடுக்குன்னா ஒரு 2-3 பேட்டரி சேர்ந்தது, டோட்டலா 1200. இது இதுக்கு இணைச்சபடி இணைச்சு போடும். இது ரெண்டையும் தனித்தனியா இப்ப கரண்ட் இப்ப இணைச்சிருக்க என்ன நடக்கும், இதுல சார்ஜ் ஆகும். இந்த ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் ஆகும். அப்படி ஒரே அளவு ஏற்றம் சேமிக்கப்படும், தொடர் ஒரே ஏற்றம் அதுக்குள்ளதான் போகும். இப்ப இதுக்குள்ள அடுத்த ஒரு பாடம் சிவி சமனா இருக்கக்கூடிய மாதிரி வோல்டேஜ் வரப்போகுது. எப்படி இதுக்குள்ள V0 என்றால் Q வந்து 12 V0. அப்ப இங்க 12 V0 வரணும், இது 3 V0. அப்ப இந்த 4 V0 தான் 1200. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் தானே. அப்ப நம்ம 4 V0 is equal 1200. So V0 is equal 300 voltage. அப்ப இந்த ஒரு கொள்ளளவுக்கு குறுக்கே சேமிக்கப்படுற அடுத்த வேறுபாடு 300. அப்ப இதுக்கு ரேட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். Q7 CV அவ்வளவு. இது C வந்து 12, V 300. அப்ப அவ்வளவு 3600 மைக்ரோ கூலோம். இது மைக்ரோ ஃபராட். சோ இது மைக்ரோ ஓகே. 3600 மைக்ரோ கூலோம், இதுக்கே 3600 மைக்ரோ கூலோம். இப்ப இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பேட்டரியில இருந்து கரண்டி போட்டு இணைக்க போறேன். நானும் அதை இணைக்க போறேன். இதுக்கு முதல் இந்த பேட்டரியின் பிளஸோட இங்க இருக்கிற தட்டு வந்து பிளஸ் தட்டா இருக்கும், மற்றது மைனஸ் தட்டா இருக்கும். அது பிறகு இது பிளஸ் தட்டா இருக்கும், இது மைனஸ் தட்டா இருக்கும். அப்ப இந்த கொள்ளளவில் எப்படி இருந்தா இந்த பிளஸ் தட்டுல சக 3600 கூலோம் இருக்கு, மைக்ரோ கூலோம் இருக்கும். அதுல சய 3600 மைக்ரோ கூலோம் இருக்கு. அதே மாதிரி இங்க சக 3600, இதுல சய 3600. ஓகே ரைட். இப்ப இந்த ரெண்டு கொள்ளளவியை ஏற்றப்பட்ட ரெண்டு கொள்ளளவியை எடுத்து ஒத்த தட்டுக்கள் ஒருமித்து இருக்குமாறு. அது ஒத்த தட்டுக்கள் ஒருமித்துண்டா பிளஸும் பிளஸும் மைனஸும் மைனஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி கிடைக்கும். அப்ப இப்படி நான் படம் சொல்றேன் இப்படி. சோ இது ஒரு கொள்ளளவி, இது இந்த பிளஸ் மைனஸ். இது மற்ற கொள்ளளவி, அது இந்த பிளஸ் மைனஸ். பிளஸோட பிளஸ் மைனஸோட மைனஸ் இருக்கிறது. இப்ப தொடுத்தால் இப்ப இது ரெண்டுக்கும் இடையில பொது அழுத்தம் வரணும். அடுத்த வேறுபாட்டை சமனாக்குற மாதிரி ஏற்ற பரவும். இப்ப இதுக்கு இடையில பொது அழுத்தம் வரக்கூடிய மாதிரி ஏற்றம் பரவிருக்கும். இப்ப இதுல எவ்வளவு ஏற்றம் இருக்கு, இதுல எவ்வளவு ஆரம்பத்துல நின்றது எவ்வளவு, இந்த தட்டுல சக 3600 நின்றது, இதுல 3600 நின்றது. அப்ப டோட்டல் எவ்வளவு 7200 மைக்ரோ கூலம் இருந்தது. இப்ப எப்படி நிற்கும் தெரியாது. ஏன் தொடுத்து விட்டோன்னு அழுத்தத்தை சமனாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றம் வரவிடும். அப்ப நான் இப்ப இப்படி போறேன், இதுல இருக்கிற ஏற்றம் Q போட்டேன்னா இதுல இருக்கிற ஏற்றம் எவ்வளவு 7200 சயக்கு. அதே மாதிரி இதுல மாறி இருக்கு மைனஸ் Q. அதுல அந்த 7200 மைனஸ் 7200 பிளஸ் Q வருது. டோட்டல் மைனஸ் 7200 மாதிரி ஏற்றம். எனக்கு நேர்த்தட்டுல உள்ள ஏற்றம் தானே வேணும். என் Q7 CV-ல போடுறது என்ன, நேர்த்தட்டுல உள்ளது. அப்ப இதை மட்டும் என்ன போடும், இது Q வேண்டா, இது மிச்சம் 7200 சைக்கிள். இப்ப அடுத்த வேறுபாடு B. அப்ப இதுக்கு இருக்கிற ஏற்றத்துக்கு என்ன சமன்பாடு எழுதுவீங்க, Q7 CV. C வந்து 12 தானே, இது 4 மைக்ரோ. அப்ப இதுக்கு இருக்கிற ஏற்றம் Q-க்கு என்ன எழுதுவீங்க வேண்டாம், இதுக்கு கீழே எழுத வேண்டியது இங்க எழுதணும். அந்த பண்ணி Q7 QQ தான் CV. Q7 CV 12 தவிர B வந்து எவ்வளவு, B ஒரு சமம்.
இது மைக்ரோ கூலோம் இருக்கு, இதே மைக்ரோ ஃபெரட். அப்ப அடுத்ததுக்கு 7200 கியூசான் 4 பி முதலத்த வந்து பி. இப்போ என்ன கூட்டிடுங்க, கியூ கியூ போயிடும் கூட்டினா 7200 சமன் 16. அப்ப பி எவ்வளவு? 7200 இன்டு 16 எவ்வளவு சொல்லிங்களா? 16 சுருக்கலாமே. 4 இத 4 வெட்டினா 4 8 திருப்பி 4 வெட்டினா 16 450 இப்படி காணலாம். அல்லது இது நார்மலா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி போட்டிருக்காரு. இதே நீங்க செய்ய வேண்டும், உங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸா விளங்கிட்டு நீங்க இப்படி போடலாம். இப்படி தொடுத்தா இது ரெண்டும் சமாந்தரம் தானே. சமாந்தரம் என்ற விளைவில் கொள்ளளவு எவ்வளவு? 16. சமாந்தரமா தொடுத்தா கூட்டுப்படும். அப்ப டோட்டல் ஏற்றம் எவ்வளவு? இதுல இருக்கிற டோட்டல் ஏற்றம் 7200. அப்ப Q சமன் CV போட வேண்டியான Q சமன் CV போடுங்க. டோட்டல் ஏற்றம் 7200, கொள்ளளவு 16 P. அப்ப V சமன் 7200 பயணம் நேரடியா வரும். அப்படியும் போடலாம், அல்லது தனித்தனியா போடுறது கூட்டினாலும் அதே தான் வரும். இப்ப பொதுஅழுத்தத்தை கண்டுட்டார். இதுதான் பொதுஅழுத்தம். நான் செய்தோன்னு செய்யுங்க, அதுக்கு இந்த இடத்தை மேனேஜ் பண்ண வேண்டி வரும். அடுத்து என்ன கேட்கிறார்? இணைப்பினால் ஏற்பட்ட மின்னழுத்த சக்தி நட்டம். இது இதால ஏற்பட்ட மின்னழுத்த சக்தி நட்டம் என்று இருக்கிறார். அப்ப நான் ஆரம்பத்தில் இருந்த சக்தியை காணும். கொள்ளளவில் ஆரம்ப சக்தி எவ்வளவு? இந்த 2 கொள்ளளவிலையும் சேமிக்கப்பட்டிருக்கான். அதுக்கும் இப்ப இது 2 விளைவு கொள்ளளவும் என்ன? பொருள் இருக்குது. விளைவு கொள்ளளவும் என்ன? 12 4 எவ்வளவு? இது 12ல 1, இது 12ல 3. சோ 12 3 மைக்ரோஃபாரட். அதுக்குள்ள இந்த Q இருக்குது. அதாவது அந்த 2க்குள்ளேயும் 1200 வோல்டேஜ் இருக்கு. அப்ப half CV ஸ்கொயர் போட்டா half C வந்து 3 தர 10 மைக்ரோஃபாரட் into V ஸ்கொயர். V ஸ்கொயர் வந்து 1200. இது விளங்குதா? நீங்க தனித்தனியா போட்டு கூட்டினாங்க, half CV ஸ்கொயர் half CV ஸ்கொயர் போட்டு தனித்தனியா போட்டு கூட்டினாங்க. இப்படி டோட்டலா பார்த்தா தனித்தனியா போட்டு நடந்தது இது போடணும், அது நடந்தது அதுக்கு போடணும். அப்படி கூட்டினாங்க. அல்ல விளைவு கொள்ளளவும் என்ன? இது 2க்கும் விளைவு கொள்ளளவும் 3 மைக்ரோஃபாரட். அந்த 3க்குள்ளதான் 1200 வோல்டேஜ் இருக்கு. half CV ஸ்கொயர் போட்டு எப்படி செய்தாலும் ஒன்றுதான். இப்ப இதை சொல்லிக்கிற அவ்வளவு நேரம் 3/2 தர இது 12 வரைக்கும் 144. 10 4ஆம் இடத்துக்கு வரும். இதோட கூட 10. அப்ப இதை சொல்லிக்கிறீங்க 72 32 6 3 21 2.16. இது ஆரம்ப சக்தி. இனி இறுதி சக்தியை காணும். இறுதி சக்தி என்ன? அதே எப்படி? இது 2ம் சேர்ந்தா சமாந்தரம். அப்ப விளைவு கொள்ளளவு என்ன? 16 மைக்ரோஃபாரட். அதுக்கு இருக்கிற வோல்டேஜ் என்ன? 450. அப்ப half CV ஸ்கொயர். C வந்து 16 தர 10 V ஸ்கொயர் 450 வரும். போட் தெரியாதீங்க சொல்லலாம் அந்த இதுக்கு. இப்ப என்ன வரும்? half இது 16 ஆயிடுச்சு. 45 வர்க்கம் எவ்வளவு? 20 25. சரி, இது 10 2ஆம் மணிக்கு இதோட போனா 10 அந்த 8ஆம் மணிக்கு 200 4 தசமா இருந்தாலும் 109 வரும். 1.62. அப்ப சக்தி எவ்வளவு? 2.16 இருக்கு. 1.62 4 சைடு என்ன
ஏற்றம் பரவுது. ஏற்றம் பரவுது சக்தி இலக்கம். முடிஞ்சா சொல்லணும். பேட்டரியில இருந்து எடுத்த சார்ஜ் வந்து 3600 மைக்ரோ கூலமா. ஜஸ்ட் பேட்டரியில இருந்து எடுத்த சார்ஜ் வந்து 3600. அது இதுல இருந்து எடுத்ததுதான் இதுக்குள்ளால போய் இங்க சேருது. அப்ப பேட்டரியில இருந்து எடுத்த ஏற்றம் வந்து 3600. சக்தி தான் 2 மடங்கு. இப்ப 2.16 சேமிக்கப்பட்டிருக்குது. அப்ப எடுத்த பேட்டரியில இருந்து விரியமான சக்தி வந்து இதுல 2 மடங்கு. 2.16 2 மடங்கு 4.32. சக்தியில பேட்டரியில விரியமான சக்தியை கேட்கல. இதுல சேமிக்கப்பட்ட சக்தி இவ்வளவு, இப்ப இவ்வளவு சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த இணைக்கேக்க விரியமான சக்தி எவ்வளவு. அப்ப இறுதியில இருந்து ஆரம்பத்துல இருந்து இறுதிய ஓகே. நீங்க இதே கேள்விதான் 95வது. அதை நீங்க செய்து கொள்வீங்களா? இதே மாதிரி செய்யறானே. இப்ப 96வது கேள்வியை அளிக்கிறான். இப்ப 96வது வினா என்ன சொல்லுது? ஒவ்வொரு கொள்ளளவையும் தனித்தனியே 200 வோல்டேஜ் 300 வோல்டேஜுக்கு மின்னேற்றப்பட்டு காட்டியவாறு இணைக்கப்பட்டுள்ளன. அதுல எது 200 தரையில இப்ப நான் போடுற மாதிரி போட்டுருவோம். இது சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி இருக்குது. இது 5 மைக்ரோ ஃபாரட், இது 2 மைக்ரோ ஃபாரட். பிளஸ் மைனஸ் போடுங்க ஒரே பக்கத்துக்கு. இது 200 வோல்டேஜ். முதலாவது 200 வோல்டேஜுக்கு மின்னேற்றப்பட்டது, கீழே இருக்கிறது 300 வோல்டேஜ். இப்ப ஆஃப் பண்ணி இருக்க வேற அழுத்தம் இருக்கலாம். இப்ப நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணினா என்ன ஆகும்? சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க. ஆன் பண்ணிட்டால் இப்ப என்ன நடக்கணும்? அழுத்தம் சமனாகணும். ஏன் சமாதானம் இல்ல? இது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு பொது அழுத்தம் வரணும், V1. அந்த பொது அழுத்தம் என்னன்றதான் கேள்வி. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப முதல்ல இதுல எவ்வளவு ஏற்றம் இருக்கு? பிளஸ் 30 இருக்கு. Q1 எவ்வளவு? Q7 CV 1000 மைக்ரோ கூலம் இருக்குது. இதுல சாக இதுல எவ்வளவு இருக்கும்? 600 மைக்ரோ கூலம் இருக்கும் சாக. அப்ப ரெண்டையும் இணைச்சு விட்டோம். இதுல ரெண்டுலையும் டோட்டல் 1600. ஆனா இப்ப எப்படி நிக்கும்? அந்த அழுத்தத்தை சமனாக்குற மாதிரி பிரிஞ்சு நிற்கும். இதுல Q1
இதுல எவ்வளவு இருக்கும் மிச்சம் 1600 சய யூனிட். மற்ற போடல, நேர்த்தட்டில் இருக்கிற போட்டு விட்டா சரி. இப்ப அடுத்ததை காட்டுறதுக்கு எழுதுவீங்க Q சம CV. இதுல இருக்கிற Qகள் நீங்க Q சமன் 5 into V0. இது மைக்ரோ கூலம், இது மைக்ரோ ஃபேரட். இதுகளை நீங்க 1600 சய Q சமன் 10 V0. கூட்டினா வரும் 1600 சமன் 7 V0. So V0 is equal 1200 into 7 voltage. அவ்வளவுதான். இதுதான் நான் சொன்னேன். நேரடியா நீங்கள் சமாந்தரம் என்றபடியா 7 மைக்ரோ ஃபேரட், அந்த டோட்டல் ஏற்றம் 1600. அப்ப 1600 சமன் 7 V0. இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதினாலும் உங்களுக்கு விளங்கிட்டா சரி. அப்ப இதே மாதிரி 97 செய்யுங்க. அதுக்கு மேலே இருக்கிறது 200 வோல்டேஜ், கீழே இருக்கிறது 100 வோல்டேஜ். இது 3 மைக்ரோ ஃபேரட், இது 2, 4 மைக்ரோ. இது 200 வோல்டேஜ், இது 100 வோல்டேஜ். இப்ப என்ன வேற செய்யுங்க. எஸ், அவன் சோ மைக்ரோ போட தேவையில்லைன்னு கேக்குற எஸ்ஏல கேள்வி செய்யறா என்ன செய்யணும், பிரதியிட்டு வெட்டணும். இங்க பிரச்சனை இதுக்கும் 10/6 போடணும், இதுக்கும் 10/6 போட்டு அல்லது வெட்டுப்பட்டு இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், வெட்டுப்படுறோம். எம்சிக்கு கேள்வி செய்யக்குள்ள எங்களுக்கு தேவையில்லை தானே, எம்சிக்குள்ளான் வரும். அதனால நான் போடுறேன். இந்த அடுத்ததுக்கு விட அனுப்பிட்டு இருக்கேன். ஆனா அந்த தட்டுகளை பார்த்து கொள்ளணும். இங்க மைனஸ் தட்டு பிளஸ் தட்டு, இதுல பிளஸ் மைனஸ் தட்டுகளை பார்த்து கொள்ளணும். 3 விட வந்திருக்கு, 3மே 3 வித்தியாசமான ஆன்சர்கள். பாப்போம் எது சரியா நான் செய்யறேன். இப்ப இங்க இந்த தட்டுல இருக்கும் பிளஸ் ஐட்டம் சக 600 மைக்ரோ கூலம். இங்க இந்த தட்டு பிளஸ், இது சக 400 கூலம் மைக்ரோ கூலம். இப்ப அப்ப இது சக 400, இங்க சக 400, இங்க சக 600. இப்ப சேரேக்க இப்ப இத ஸ்விட்ச் ஆன் பண்ண, இது இந்த பக்கம் சக 200 இருக்கும், அங்கட பக்கம் சக 200 இருக்கும். விளைவுல இல்லையா, இது 400 தானே, அது 600. அப்ப விளைவுகள் வந்து இங்கால நேரேற்றம். நான் நேர்த்தட்டுல இருக்கிற ஏற்றத்தை தான் போட போறேன். அப்ப இப்ப இங்கால பக்கம் தான் நேரேற்றம் இருக்குது. இதுல Q வேண்டா, இதுல இருக்கிற 200 சய, ஏன் டோட்டல் 20. அப்ப என்ன, சோ விளைவுல டோட்டல் ஏற்றம் வந்து 200 கொள்ளளவு 7. அப்ப 200 சமன் 7 V0. அப்ப V0 என்ன, 200. என்ன சொல்றீங்க? நேர்த்தட்டுல உள்ள ஏற்றத்துக்கு தான் Q7 CV போடணும். திருப்பி சொல்லுங்க சார். இந்த தட்டுல -600 இருக்கு, இந்த தட்டுல பிளஸ் இருக்கு. இந்த நேர்த்தட்டு பிளஸ் 600 மைக்ரோ கூலம் இருக்கு Q7 CV. இங்க CV போட்டீங்கன்னா 400 மைக்ரோ கூலம், இங்க நேர்த்தட்டுல சகனானோ அங்கல சயனானோ. இப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணினோம்னா இதுவும் சேரும், இதுவும் சேரும். டோட்டல் அவ்வளவு இருக்குது இல்ல, சய 600 சக 400 பண்ணா இங்க பக்கம் சய 200 ரெண்டு தட்டு.
இங்கால சக 200 இருக்கு. அப்ப நேர்த்தட்டு அங்கால பக்கம் தானே. அப்ப இங்கால சக 200 Q இருக்கு. இதுல 200 சக Q இருக்கு. இங்கால நேர் ஏற்றம் இருக்கு. இங்கால மறை ஏற்றம். நான் நேர்த்தட்டுல இருக்கிற ஏற்றத்தை போட்டேன்னா இதுக்கு போட்டேன்னா Q7 CB. அப்ப Q7 3V0. இங்க 200 சக Q7 4V0. கூட்டினா என்ன வரும்? 200 சமன் 7V0. அப்ப V0 சமன் 200. என்ன அடுத்த வேறுபாடு எழுதிக்குள்ள நேர்த்தட்டுக்கு போடணும். ஓகே இப்ப எம்சிக்குள்ள வரைக்குள்ள இப்படி ஒரு கேள்வி தருவாங்க. இப்ப இதை நான் என்ன டியூட்ல போடலாம் என்ன எம்சிக்கு போட்டா தான் அப்படி போடலாம். சும்மா கேள்வியா போடலாம். ஆப்ஷன் தரணும். இப்ப ஒரு கொள்ளளவு இருக்குது. இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் Q1 தர்றார். இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் Q2 தர்றார். இது இந்த கொள்ளளவம் சியா. அப்ப இதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்கிறார். அல்லது குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு என்ன சி என்னன்னு கேட்கிறார். கொள்ளளவம் என்னன்னு கேட்கிறார். இப்ப கொள்ளளவத்துக்கு ஆப்ஷன் தந்திருக்கு. எது எது பொருந்தும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி. இப்ப ஒரு ஆப்ஷன் தந்திருக்குது C சமன் Q1 over V. இன்னொரு ஆப்ஷன் தந்திருக்குது C சமன் Q1 minus Q2 over 2V. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது Q1 plus Q2 over 2V. இதுல எது சரி? இந்த மூணு ஆப்ஷன்ல இப்ப எது நேர்த்தட்டுன்னு தெரியாது. நாங்க இதை நேர்த்தட்டுன்னு தந்தால் இதை சரி என்று எடுக்கலாம். நேர்த்தட்டுன்னு தந்தால் இல்லாட்டிக்கு சொல்லிடாது. இது மறையா இருந்திருந்தா என்ன வேணும்? -Q1 OB போட்டுருக்கோம். அப்ப நீங்க அதை ஆப்ஷன்ல வச்சுக்கொள்ள இருக்கிற ஆன்சர்ல எது இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானதை செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப இது நேர்த்தட்டு இருந்தால் இது சரி Q1 OB. அப்ப Q2 OB பிழை. இப்படி ஒரு ஆன்சர் இருந்திருந்தா அது பிழை. ஏன் இது மறைத்தட்டுன்னா -Q2 OB அது போறோம். இந்த ஏற்றத்தை மைனஸ் ஆல பெருக்கினா தான் நேர் ஏற்றம். நேர்த்தட்டில் உள்ள ஏற்றத்திற்கு அழுத்த வேறுபாடு தான் போடணும். அப்ப நான் இது நேர்த்தட்டுன்னு தந்தால் இது சரி. இது இதுவும் சரி. ஏன் சொல்லுங்க. இப்ப இதையும் கூட்டி இதுல இருக்கிற ரெண்டு பருமனையும் கூட்டி ரெண்டால பிரிச்சாலும் என்ன வரும்? நேர்த்தட்டில் உள்ள ஏற்றம் வரும். இது மைனஸ் ஏற்றம். அப்ப என்ன வேணும்னா Q1 ல இருந்து Q2 கழிச்சீங்கன்னா 2Q ஏற்றம் வரும். இதுல இருக்கிற ரெண்டு மடங்கு. இந்த கழிப்படைக்கு இது கூட்டு மட்டும் இல்ல. அதை ரெண்டால பிரிச்சீங்கன்னா ஒரு தட்டுல இருக்கிற ஏற்றம் வரும். அதை அடுத்த ஒரு மடங்கு பிரிச்சீங்கன்னா அப்ப இப்படியும் வரும். இது வரும். இதை கூட்டி விட்டீங்கன்னா என்ன நடந்தது? ஏற்றம் பூஜ்ஜியமாகும். அப்ப இது வரும். அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்கள் தந்தா நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் விளங்கும். இப்ப தட்டுங்க பேஜ் நம்பர் 461. இடையில ரெண்டு கேள்வி இருக்கு. அதே மாதிரி கேள்வி நீங்க ட்ரை பண்ணி வச்சிருப்பீங்க. நாங்க Thursday கிளாஸ்ல செய்யறோம். இப்ப பேஜ் நம்பர் 61 போவோம். ஓகே. சமாந்தர தட்டு கொள்ளளவு ஒன்றின் கொள்ளளவு. இப்ப சமாந்தர தட்டு கொள்ளளவின் கொள்ளளவம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு சமாந்தர தட்டு.
அப்ப இதுல பிளஸ் ஏற்றம் இருக்கு, இதுல மைனஸ் ஏற்றம் இருக்குது. இந்த ரெண்டு தட்டுகளுக்கு இடையில இருக்கிற கொள்ளளவு வேணும் எனக்கு. XY இடையில இருக்கிற கொள்ளளவு, அதாவது ஒரு கொள்ளளவு இன்னொரு கொள்ளளவத்தை கண்டுபிடிக்க போறேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும் கொள்ளளவத்துக்கு என்ன சமன்பாடு, நேர்த்தட்டில் உள்ள ஏற்றத்தின் கீழ் அழுத்த வேறுபாடு தான் கொள்ளளவம். இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் பிளஸ், இதுல மைனஸ். இப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு பி. இந்த தட்டுல இருக்கிற ஏற்றம் Q, நேர்த்தட்டுல இருக்கிற ஏற்றம் Q வைவோம். அப்ப இது இந்த கொள்ளளவத்துக்கு என்ன சமன்பாடு, C சமன் Q/V. அதுல சிக்கல் இல்ல. அந்த Q/V என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். சீக்கிரமே பண்ணதே கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள ஒரு மின்புல சரிவு இருக்கும். பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு ஒரு மின்புல சரிவு இருக்குமല്ലോ. அந்த பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு இருக்கிற மின்புல சரிவு E எழுதினீங்கன்னா E சமன் V/D எழுதலாமோ? இந்த ஈக்கு என்ன எழுதலாம்னா, இவருடைய ஏற்றப்பரப்படத்து தெரியுமா இருந்தால், உங்களுக்கு இந்த தட்டின் ஏற்றப்பரப்படத்து தெரியுமா இருந்தால் ஈக்கு பதில் எழுதலாம் சிக்மா ஓவர் எப்சிலன் நாட். எதுவுமே படிச்சாங்க. ஒரு சீராக ஏற்றப்பட்ட தட்டால உருவாகிற மின்புல சரிவு சிக்மா ஓவர் எப்சிலன் நாட். V/D. சிக்மா என்ன, இந்த தட்டின் பரப்பளவு A என்றால், இந்த தட்டின் பரப்பளவு A என்றால் இதன் சிக்மா Q/A. ஒரு பக்கம் தான் ஏற்றம் நீக்குது, ஒரு பரப்பளவு A, அப்ப Q/A. அப்ப சிக்மா கண்டுபிடிவீங்க Q/A இன்டு எப்சிலன் நாட் சமன் V/D. அந்த A கீழ இறங்கணும். அப்ப Q/A எப்சிலன் நாட் சமன் V/D. இப்ப B கீழ கொண்டு வாங்க, A எப்சிலன் நாட் மேல கொண்டு போங்க. அப்ப என்ன வரும், Q/V is equal A epsilon naught over D. அப்ப Q/V தான் என்ன, கொள்ளளவு C. அப்ப C குரிய சமன்பாடு A epsilon naught over D. அப்ப சமாந்தர தட்டு கொள்ளளவு இந்த கொள்ளளவுக்கு A epsilon naught over D வரும். அது இந்த தட்டுகளுக்கு இடப்பட்ட தூரம் தான் D. என்ன V/D போன்ற தட்டுகளுக்கு இடப்பட்ட தூரம். அப்ப C சமன் A epsilon naught over D. இதுல A என்றது என்ன சமன், தட்டின் பரப்பு, D தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம், எப்சிலன் நாட் இதுக்குள்ள இருக்கிற மின். அப்ப C சமன் A epsilon naught over D என்று கொள்ளளவு. இதுல என்ன சிக்கல் இருக்கும் இல்ல தானே? கொள்ளளவு C சமன் A epsilon naught over D. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு கோள கொள்ளளவுக்கு என்ன சமன்பாடு வந்தது, அந்த கோளத்தின் ஆரை A என்றால் C சமன் 4π எப்சிலன் நாட் A ன்னு வந்தது. அது கோள கொள்ளளவு கொள்ளளவு. சமாந்தர தட்டு கொள்ளளவு கொள்ளளவு A எப்சிலன் நாட் over D எழுதப்படும். அப்ப என்னென்னது அங்க இருக்கு, அந்த தட்டுகளின் பரப்பளவில் தங்கி இருக்குது, தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரத்திலேயும் தங்கி இருக்குது. இதுக்குள்ள இருக்கிற மின்னுடைய A epsilon naught over D எழுதப்படும் முக்கியமான ஒரு சமன்பாடு. ஓகேயா? சமாந்தர தட்டு கொள்ளளவு கொள்ளளவு. இதுல நீங்க நோட்ஸ பாத்தீங்கன்னா, புக்க பாத்தீங்கன்னா, அது A என்றதுக்கு நான் பேர் சொல்லிருப்பேன் A பலித பரப்பளவு அப்படின்னு சொல்லிருப்பேன். அது என்ன பலித பரப்பளவு, பயன்படு பரப்பளவு. அது என்ன பயன்படு பரப்பளவுன்னா, இப்ப ரெண்டு தட்டு சமாந்தரமா ரெண்டு தட்டு வைக்கக்குள்ள இப்படி ரெண்டு தட்டை வச்சா எதுக்குள்ள கொள்ளளவம் வேர் பண்ணும் என்று கேட்டீங்கன்னா இவ்வளவு பரப்பு, இந்த பரப்பு வேஸ்ட், இதுக்குள்ள மின்புல தெரிவி இருக்கும். அப்ப இவ்வளவு தான் பரப்பளவு, இந்த பரப்பளவு தான் போடணும், இதை போடுறது இல்லை. அப்ப அதான் பயன்படு பரப்பளவு. இந்த கொள்ளளவுக்கு பயன்பட போற பரப்பளவு இவ்வளவு இருக்கிறதுக்காண்டி முழு பரப்பையும் போடும். ஆனா இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஒரே சைஸ் என்னபடியா பரப்பளவும் பலித பரப்பளவும் போடுது. அந்த பலிதன்றது மீனிங் இதான், அந்த கொள்ளளவுக்கு தாண்டி பயன்படுற பரப்பளவு. இதற்களை கொள்ளலாம்.
ஓகே, எழுதிட்டீங்களே? இப்ப எடுங்கவன் 100வது வினாவை எடுங்கவன். 63ஆம் பக்கத்துல இருக்கு. Question number 100. பின்வரும் சமாந்தர தட்டு கொள்ளளவுகளுக்கு இடையில் வலியுள்ள போது அதன் கொள்ளளவம் சி ஆகும். அவன் இப்படி சமாந்தர தட்டு கொள்ளளவு இதுக்குள்ள வலி இருக்கேங்க. என்னுடைய மாதிரி இல்ல, எக்ஸலன்ட் நாட். சோ இது வலி இருக்கேக்குள்ள இது இந்த கொள்ளளவம் வந்து சி ஆகும். காட்டியவாறு தட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதி மின் நிலையத்தினால் நிரப்பப்படும் போது தொகுதியின் கொள்ளளவை காண்க. அப்ப இதுக்குள்ள வேறொரு மின் நிலையத்தை கொண்டு வந்து கூடைங்க, இதுல கொள்ளளவம் என்னன்னு காண்க. இப்ப இங்க பாருங்க, முதலாவது பாருங்க, அதே கொள்ளளவை இதுக்கிடையில கொண்டு வந்து ஃபில் பண்றேன் வேற ஒரு மின் நிலையத்தை ஃபில் பண்றேன். மின் நிலையம் என்ன? மின் புகவிடக்கூடியது, கடதாசியோ பஞ்சோ ஏதோ ஒன்றை கொண்டு வந்து இதுக்குள்ள ஃபில் பண்ணிருக்கேன் இந்த பரப்பு கிடையில. அது இந்த சார் அனுமதி திறனோட வந்திருக்கார் எப்சிலன் ஆர். சார் அனுமதி திறன் எப்சிலன் ஆர் என்ற அனுமதி திறன் என்ன? எப்சிலன் என்ன? எப்சிலன் ஆர் இன்டு எப்சிலன் நாட். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? சார் அனுமதி திறன் என்றது என்ன? எப்சிலன் ஓவர் எப்சிலன் நாட். அப்ப அது மின் அனுமதி திறன் என்ன குறுக்க வரைக்குவீங்க? எப்சிலன் சம எப்சிலன் ஆர் இன்டு எப்சிலன் நாட். அதான் இது மின் அனுமதி. இது இந்த பரப்பளவு ஏ, இடப்பட்ட தூரம் டி. அப்ப இதுல கொள்ளளவுக்கு என்ன சாப்பாடு? இப்ப இதுல கொள்ளளவு xy என்ற cxy என்ன தெரிஞ்சா ஏ பரப்பளவு ஏண்டா ஏ எப்சிலன் வந்து எப்சிலன் ஆர் இன்டு எப்சிலன் நாட். அவர் வழி இருந்தா சி என்னது வரலோ, அந்த சி என்ன தெரிஞ்சா ஏ எப்சிலன் நாட் வடி. இந்த தட்டுன பரப்பு ஏ ஆகவும் இடப்பட்ட தூரம் டி ஆகவும் இருந்தா ஏ எப்சிலனோட வடியத்தான் சி என்னது. அப்ப இங்க ஏ எப்சிலன் ஆர் இன்டு எப்சிலன் நாட் டி என்ன வருது. இதுல இந்த ஏ எப்சிலன் நாட் டி க்கு என்ன கொள்ளலாம்? சி. அப்ப இதுல கொள்ளளவு என்ன? எப்சிலன் ஆர் இன்டு சி. இப்ப இதுல மின்னுடைய மாறிலி 3 இருந்தா 3c, மின்னுடைய மாறிலி 5 இருந்தா 5c அப்படின்னு. அப்ப நான் இப்படிதான் கிடப்புறோம். அதான் பரப்பும் தரையில டி தரையில இதுக்குள்ள ஃபில் பண்ணினா கொள்ளளவம் என்ன? வழி இருக்க சி என்ன, இப்ப இருக்க என்ன? எப்சிலன் ஆர் இன்டு சி. இந்த கான்செப்ட் தான் கேடு. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பி பாட்ட பாருங்க. விளங்குது இல்ல? இப்ப பி பாட்ட பாருங்க. பி பாட்டுல அதே கொள்ளளவுக்குள்ள ரெண்டா ஃபில் பண்றாரு அவர். இப்ப அதே கொள்ளளவு தான், கொஞ்சம் படத்தை பெருசாக்கிறது. இந்த வழி இருக்கேங்க சி இதுக்குள்ள இது இப்ப ரெண்டா பிரிச்சு படத்தின் அளவிலேயே பார்த்துக்கணும். ஈக்குவலா பிரிச்சிருக்குது. ரெண்டா பிரிச்சு ஒன்றுக்குள்ள எப்சிலன் ஆர் 3 ஊடகத்தை நடக்குது, இன்னொன்றுக்குள்ள 3/2 ஊடகத்தை நடக்குது. அப்ப இது அரைவாசி d/2 d/2. இப்ப எனக்கு எக்ஸுக்கும் y-க்கும் இடையில இருந்து போடலாம் cx. இப்ப எப்படி சொன்னா, அப்ப இதுக்குள்ள இருக்கிற கொள்ளளவம் இருக்குல்ல,
இவ்வளவும் ஒரு கொள்ளளவை போல இது வேறு இதுக்கு மின்னுடைய வேறு இதுக்கு மின்னுடைய வேறு அப்ப இதுக்கு என்ன கொள்ளளவம் வரும் இவ்வளவுக்கும் C1 இது C2 வரும் என்ன வரும் C1 கண்டிங்கள் என்ன A பரப்பு அதே பரப்பு தான் A எப்சிலன் என்ன 3 எப்சிலன் நாட் எப்சிலன் r வந்து 3 என்றா 3 எப்சிலன் நாட் ஓவர் d வந்து d பை அப்ப இந்த A எப்சிலன் நாட் ஓவர் d கேட் போடலாம் C அப்ப இந்த ரெண்டு மேல போனா r C இது விளங்குதா மின்னுடைய மாறிலி 3 மடங்கு ஆகுது அப்ப கொள்ளளவு 3 மடங்கு ஆகும் தூரம் அரைவாசியாச்சு என்ற இடப்பட்ட தூரம் அரைவாசியாச்சுன்னா கொள்ளளவு 2 மடங்கு ஆகும் அப்ப இது இந்த கொள்ளளவத்தை போட்டு இது 6 மடங்கு இதுக்கு போட்டீங்கன்னா என்ன வரும் C2 என்ன வரும் A இன்டு அதே பரப்பளவு தான் மின்னுடைய வந்து 3 எப்சிலன் நாட் பை 2 ஓவர் d பை 2 இந்த 2 போயிடும் அப்ப இது 3C அப்ப இனிமேலுக்கு நான் நேரடியா எழுதி கொள்வேன் எப்படி இதுக்காண்டி 3C பரப்பு மாறல அரைவாசியான அதுக்காண்டி 2 மடங்கு அப்ப இது 6C நேரடியா எழுதுவேன் இது 3 மடங்காது திருப்பி இதுக்காண்டி 2 மடங்காகும் தூரம் அரைவாசியானா கொள்ளளவு 2 மடங்காகும் இன்டு 2 அப்ப 3C 6C 3C இது ரெண்டு தொடரே இதுல இருக்கிற ஏற்றம் இதுக்குள்ளால போய் இங்க போய் தான் இங்க வருது அப்ப இது தொடர் தொடரா இருந்தா ரெண்டு பேரும் சமாந்தரம் போல செய்யணும் அப்ப CXY என்ன 6 3 2 அப்ப 2 விளைய கொள்ளலாம் இது ரெண்டு தொடரே மின் ஏற்றம் இதுக்குள்ளால போய் இங்க போய் தான் நீங்க சேரும் இந்த தட்டுல இருந்து இந்த தட்டுக்கு சேரும் இதுக்குள்ளால வந்து இங்க வந்து சேரும் அப்ப இது தொடர் அப்ப 6C 3C 10 சோ விளைய கொள்ளலாம் இத நேரடியா போடுறது நீ விளங்கணும் எப்படின்னா கொள்ளளவம் A எப்சிலன் நாட் ஓவர் d அப்ப இங்க மின்னுடைய மாறிலி 3 மடங்கு ஆகுது இதுக்காண்டி 3 மடங்கு ஆகும் நம்ம தர 3 இது அரைவாசியான என்ன செய்யும் 2 மடங்கு ஆகும் அப்ப 6C நேரடியா போடணும் நீங்க 6C ரைட் அடுத்தது போட போறோம் பாருங்க அப்படியே இல்ல இது 6C இதத்தான் 6C இதுக்கு 3C 6C 3C 2C இப்ப C பாட பாருங்க அடுத்ததுக்கு தான் விட சொல்றீங்களோ இது எப்சிலன் r 4 இது எப்சிலன் r 2 இது எப்சிலன் r வந்து 4 நம்ம எஸ் எல்லாரும் விட 2C ன்னு வருது இது எத்தனை மடங்கு மூண்டா பிரியுது d/3 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 எஸ் இதுக்கு என்ன கொள்ளளவம் இது 4 மடங்காவது இதுக்காண்டி 3 மடங்காகும் அப்ப 12C இதுக்கு எப்படி 2 மடங்காவது தூரத்துக்காண்டி 3 மடங்காவது 6C இதுக்கு 4 3 மடங்காவது இதுக்காண்டி 3 மடங்காகுது அப்ப 4C அப்ப 12ல 1 12ல 2 இது 12ல 3 அப்ப 12ல 6 2C யா CXY 2C चला बना ஓகே அப்ப விளங்கிட்டேன்னு நம்புறேன் நான் வந்த ஆன்சர் எல்லாமே சரி என்றதா இப்ப டி பாட பாருங்க டி பாட
ரைட் பாப்போம் 2c/3 ஆமா பாப்போம் எப்படி 12 ஆமா இங்க என்ன நடக்குதுன்னா எல்லாரும் பாருங்க நான் ஆன்சர் சொல்றேன் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி பிரிச்சு விட்டுருக்காரு ரெண்டா இதுக்குள்ள எவ்வளவு எப்சிலனா 4 இதுக்கு எவ்வளவு எப்சிலனா 2 சரி பாப்போம் இப்ப இதுண்ட கொள்ளளவு என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா C1 என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பரப்பரவாசியா இருக்குது டி மாறு இல்ல இடப்படத்தோட மாறு இல்ல பரப்பரவாசியா இருக்கு இது 4 மடங்கு ஆகுது அப்ப இதுக்காண்டி 4c பரப்பரவாசியான அது இந்த கொள்ளளவு அரை மடங்கு ஆகுது ஏன் C7 A எப்சிலனோட வடியிலோ இது அரைவாசியான கொள்ளளவு அரைவாசி ஆகும் இது 4 மடங்கு ஆகுது இது 4 மடங்கு ஆகும் அப்ப பரப்புக்காண்டி அரைவாசி ஆகுது இதுக்கு 4 மடங்கு ஆகுது அப்ப இது 2c இது எப்படி வரும் இதுக்காண்டி 2 மடங்கு பரப்புக்காண்டி அரைவாசி அப்ப மாற்றமில்லை c அப்ப இது 2c இது c இது போட்டது ஓகேயோ இனி இது எப்படி என்ன இவன் இதுல வர்ற ஏற்றம் இதுக்குள்ள கொஞ்சம் பிரியும் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த தட்டுல கொஞ்சம் இந்த தட்டுல கொஞ்சம் பிரியும் இதுல இருக்கிற ஏற்றம் இங்க வருது இதுல இருக்கிற ஏற்றம் இங்க வந்து இதுல இருந்து சேர்த்துதான் நீங்க போகும் அப்ப இது எப்படி சமாந்தரமோ ஏன் இதுல இருந்து வர்ற ஏற்றம் இதுக்குள்ள வருது இதுல இருந்து வர ஏற்றம் இதுக்கு வந்துதான் நீங்க சேர்த்து இந்த தட்டுல வச்சுதான் சேர்ந்தீங்க அதை போகுது அப்ப இதுவும் எப்படி இருக்கு சமாந்தரம் அப்ப விளைவில் கொள்ளலாம் என்ன CXY3 இது விளங்குதா இல்லையா முதல் தொடர் ஒரே ஏற்றம் அப்படியே இறங்கினது இப்ப இதுல இந்த தட்டுல கொஞ்சம் பிரியும் இந்த தட்டுல கொஞ்சம் பிரியும் அப்ப இதுக்கு வர ஏற்றம் இங்க வரும் இதுக்கு வர ஏற்றம் இங்க வரும் இது ரெண்டும் சேர்ந்து நீங்க அழகும் அப்ப பிரிஞ்சு சேருது அப்ப இது அப்படி சமாந்தரம் 3c விளங்குதோ என்னங்கடா சத்தம் இல்லையா விளங்குதா இல்லையா நம்புறேன் விளங்குது இப்ப அடுத்தத பாருங்க பாப்போம் நானே செய்கிறேன் அடுத்த கேள்வியா இப்ப இது எப்சிலன் r வந்து 6 இது எப்சிலன் r வந்து 9 இது எப்சிலன் r வந்து 3 இது 8 ஓகே இப்ப இதுல பரப்பு மரவாசியா இருக்கு தூரம் மரவாசியா இருக்குது இப்ப C7 A எப்சிலனோட வடியில இதுக்கு மரவாசியாகி அதுக்கு மரவாசியான மாற்றம் இல்லை பரப்பு மரவாசியாகி தூரம் மரவாசியான மாற்றம் இல்லை எப்சிலனோட மாறுறதுக்கு இந்த மாதிரி இது மாறும் அப்ப இது 6 அப்ப இதுங்க கொள்ளளவு 6c இது 3c இது 18c இது 9c இப்ப உங்க கொள்ளளவங்கானைக்குள்ள சிக்கல் தொடர் சமாந்தரம் பார்க்கணும் இதுல இந்த ஒரு சின்ன ஒரு சிக்கலோட இருக்கு என்ன சிக்கல்னா இப்ப நான் சொல்லி தந்தோன்னு உங்களுக்கு அதுக்கு பிறகு சிக்கல் இல்லை நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படி ஒரு விஷயத்த யோசிக்க மாட்டீங்க இனிமேலைக்கு நான் சொன்னா பிறகு யோசிப்பீங்க இப்ப இதுல டொட்டட் லைன் கீறதுக்கும் தடிச்ச கோடு கீறதுக்கும் என்ன வித்தியாசம் இதைத்தான் யோசனை இதை யோசிச்சீங்களா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் டொட்டட் லைன் கீறினால் என்ன தடிச்ச கோடு கீறினால் என்ன
ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு சின்ன மாற்றம் இருக்கத்தானே வேணும். என்ன அப்படின்னு நீங்க பாருங்க, இது தட்டைத்தான் நீங்க தடிச்ச கோட்டால இருக்கிறீங்க. அப்ப இது என்ன, ஒரு தட்டா இருந்தால் தடிச்ச கோடு தானே இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா டோட்டல்ல இருக்கணும். அப்ப தடிச்சு இப்ப இந்த இடத்துல நான் ஏதோ கீறிட்டேன், அது வேற பிரச்சனை. ஆனா அப்படி கீறினால் என்ன மீனிங்? தட்டு இல்லையா? அப்ப இது தட்டு. அப்ப இது தட்டுன்னா என்ன நடக்கும்? அங்கதான் சிக்கல். என்ன நடக்கும்னா, இப்ப இதுல இருந்து வர ரேட்டம் இருக்குல்ல, இதுல இருந்து வர ரேட்டம் இதுக்குள்ளால பிரிஞ்சு இங்க நீங்க தூண்டுவார். இதுல பிளஸ் வந்துட்டு என்ன செய்வார், இவர் இதுல தூண்டுவார், இவர் இதுல தூண்டுவார். தூண்டி ரெண்டும் சேர்ந்து திருப்பி பிரியும். இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம், இதுல நிக்கிறது வேற, இதுல நிக்கிறது வேற. இது இந்த மின்புலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுல பிரிவு. இதுல நீங்க தூண்டுவார், இதுல நீங்க தூண்டுவார். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து திருப்பி பிரியுது, இங்க சேர்ந்து திருப்பி இங்க சேர்ந்து வர. அப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல என்ன நடக்குது? தட்டு இருந்தா இதுல பிரிஞ்சு இங்க சேர்ந்து திருப்பி பிரிஞ்சு இங்க சேர்ந்து. அப்ப இதுவும் சமாந்தரம், இதுவும் சமாந்தரம் வர்றது தொடரும். விளங்குதா? என்ன, இது ரெண்டுலயும் பிரிஞ்சது இங்க சேருது, திருப்பி பிரியுது, திருப்பி சேருது. ஓகே, அப்ப இந்த சர்க்கிட் எப்படி சொன்னா இப்ப இப்படி வரும். இதுல பிரிஞ்சு, இதுல 6C, இதுல 9C, அது ரெண்டும் சேர்ந்து திருப்பி இதுல இருந்து பிரியுது. இப்படி இருக்கு. இது 6C, இது 9C, இது 3C, இது 18C. சமாந்தரம் என்ன? அப்படியே கூட்டுப்படணும். எவ்வளவு? இது கூட்டுப்பட்டா 15C, இது கூட்டுப்பட்டா 21C, அப்புறம் 21 15 தொடர். அப்ப இது படி செய்யணும், சமாந்தரம் மாதிரி செய்யணும். இது ரெண்டுக்கு மத்திய என்ன? இது 7 3, இது 5 3. அப்ப 35 தடவை 3 போடணும் இல்லையா? 35 தடவை 3 எத்தனை முறை அடங்கும்? என்ன போமாசி பாக்குறாங்க. இதுக்கும் போமாசி 35 தடவை 3 105. 105ல எத்தனை முறை அடங்கும்? 5 முறை அடங்கும். இது 105ல எத்தனை முறை அடங்கும்? 7 முறை அடங்கும். அப்ப விளைகள் கொள்ளலாம் 105C என்று 12. மூன்றாவது சுருக்கலாமே, 4 மூன்றாவது சுருக்கலாம், 3 9 5. 35/4C. இது விளங்குதா? நான் டொட்டல் இருந்தா அப்படி வரும்னு சொல்றேன். முதல் இந்த கான்செப்ட் விளங்குதா? இதுல தட்டு இருக்கேக்குள்ள இதுல பிரிஞ்சு இங்க சேரும், திருப்பி பிரிஞ்சு இங்க சேரும். அப்ப பிரிஞ்சு சேருது, பிரிஞ்சு சேருது. அப்ப சமாந்தரம், இது ரெண்டும் சமாந்தரம், பிறகு தொடர். விளங்குது இல்ல? மாமா போடுறான் இல்ல. இப்ப டொட்டல் லைன் இருந்தா என்ன வரும் பாருங்க. அழிக்கிறது நீங்க அதை வேறொரு கேள்வியா செய்து வச்சுக் கொள்ளுங்க. அப்படின்னா இதுல டொட்டல் லைன் இருந்தா இப்ப இதெல்லாம் அதே தான், 6C 3C எல்லாம் ஒன்றுதான். பட் இப்ப இதுல இருந்து இங்க சேர்றதுக்கு ஏதாவது. அப்ப நேரம் இங்க இருந்து இங்கதான் தூண்டப்படும் மீன்புல தெரிவு. ஏற்றம் இங்க இருந்து இங்கதான் தூண்டுவார். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் இதுவும் தொடர், இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் இதுவும் தொடர். அதுக்கு பிறகு சமாந்தரம். அப்ப இப்ப எப்படி வரும்? அதுக்கு பிறகு இப்ப எப்படி? இந்த 6C 3C தொடர், அங்கால 9C 18C தொடர், இதுல நீங்க வரும். அப்ப இது 6C 3C 9C 18C, அதுக்கு பிறகுதான் இங்க வரும். அப்ப எவ்வளவு? இதுவும் தொடரண்டா இது 2C, இதுவும் தொடரண்டா இது 6C, 6C 2C எவ்வளவு? சமாந்தரம்
ஈச்சி. ரெண்டு வித்தியாசம் இப்ப விளங்கும் நினைக்கிறேன். அப்ப அந்த டோட்டல் லைன் இருந்தா ஒரு மீனிங், மற்றதுக்கு இன்னொரு மீனிங். மிடில்ல தட்டி இருந்தால் வரீங்க, நீங்க மிடில்ல தட்டு எப்படி கேக்குறீங்களடா? இப்படியா இப்படியா அது சொல்லுவேன். இப்படி இருந்தா என்னன்னு சொல்லுவேன், இப்படி இருந்தா ஒரு சொல்லியா. இப்ப இது ஓகே தானே? இப்ப இப்படி ஒரு தட்டு வச்சால் இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு வச்சால் இப்படி கேள்விப்படுது. 4 தட்டு நம்ம இப்படி செப்பரேட்டா இப்படியே வச்சிருவோமே. ஒரு தட்டு வச்சாச்சு, இதுக்குள்ள ஒரு மின் நுழையம், இதுக்குள்ள வேற ஒரு மின் நுழையம். இப்ப என்ன நடக்கும்டா, இங்க கொள்ளளவம் 0, கொள்ளளவமே இருக்காது. ஏன்? இந்த இதுல வர ரேட் அப்படி இருக்கிற வரும், இதுல மின்புல சரிவே இருக்காது. நீங்க இது நின்றா தானே, இங்க தூங்கினா தானே கொள்ளளவம் ஒர்க் பண்ணும். இது தட்டு இருந்தா நேர இதுக்குள்ளாலே இறங்கிடுவார். அப்ப நீங்க கொள்ளளவம் 0, கொள்ளளவம் ஒர்க் பண்ணவே மாட்டோம். அப்ப என்ன, நான் இப்படி இன்னொரு தட்டு இப்படி வச்சு தேவையில்லையே, இப்படி தான் யோசனை இல்லை, இதுக்குள்ளாலே இறங்கி போயிடும். இதே இது செப்பரேட் ஆனா, இப்ப இந்த இடத்துல தொடர்ச்சி ஒண்ணு வந்து தட்டு வச்சுட்டா இறங்கி போயிடும், அது ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஓகே, சோ இதுல நாம மாத்தி மாத்தி கேள்வி செய்வோம். எம்சிக்குள்ள பாருங்க, கேள்வி பேப்பர் ஷூட் செய்யக்குள்ள நான் செய்து விடுவேன், எனக்கு கேள்வி செய்வேன். சோ வித்தியாசமா கேள்வி எப்படி கேட்பானா அப்படியெல்லாம். இப்ப நான் அடுத்த கன்செப்டுக்குள்ள போறேன். இதுல கேள்வி நாங்கள் ஒவ்வொன்று நீங்க டியூட் எடுத்தீங்கன்னா இருக்குது K1 K2 K3 வச்சு வித்தியாசமா செய்வோம். இப்ப பாருங்க 101 என்ன தேங்க்யூ சொல்றா, அடிவா இந்த கேள்வியை விளங்கப்படுத்திட்டு விடுறேன். 2 கேள்வி சேர்த்து விடுறேன். என்ன பேப்பர் கிளாஸ் கிடையாது, நாளைக்கு கிளாஸ் கிடையாது. அதுக்கு பிறகு முடிப்போம். எஸ் சொல்லுங்க. ரைட், கிளாஸ் 2 hours ஆகட்டாமா, எனக்கு பிரச்சனை இல்ல. சோ நீங்க படிப்பீங்கன்னா நாம ஆகணும், பிரச்சனை இல்ல. ரைட், உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. 2 hours ஆகட்டாமா கிளாஸ், ஒருத்தங்க கேட்கா. உங்களுக்கு விருப்பமா இருந்தா சொல்லுங்க, 2 hours ஆகட்டும். ரைட் ரைட், பலவிதமான ஆன்சர் வந்து ஐஸுக்கு கூட நான் சொன்ன அட்வைஸ் என்னடியே திருப்பி விடுறாங்க, கண்ணுக்கு கூட பிரச்சனை வருமாவா. சரி, இப்ப வரும் விஷயத்துக்கு. இப்ப 101 பாரு, பிரச்சனைய பிரகேபம். கணித பரப்பளவு A உடைய 4 தட்டுகள். கணித பரப்பளவுன்னா பயன்படு பரப்பளவு. சோ பயன்படு பரப்பளவு A உடைய 4 தட்டுகள் ஒவ்வொன்றும் D இடை தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. விளையும் கொள்ளளவம் யாது? சரி, இதுல 2 கேள்வி சேர்த்து விடுறேன் பேப்பர் கிளாஸுக்காண்டி. பிறகு அடுத்த கிளாஸ்ல டீபா செய்வோம் கேள்வி.
இப்ப இங்க பாருங்க, இப்படி தட்டுகளை இணைச்சு போட்டு விடுறாரு. ஒவ்வொரு தட்டுட பரப்பளவுமே இதுகளுக்கு இடப்பட்ட தூரம் வந்து டி, ஒவ்வொன்று டி டி ஏ. இப்ப இதுக்குரிய விளைவு கொள்ளளவு என்ன அப்படின்னு காணணும். எதுக்கு முடியல, இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில விளைவு கொள்ளளவு. இதுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சுக்கேன். இப்ப ரெண்டு தட்டு சமாந்தரமா இருந்தா இது ஒரு கொள்ளளவமா ஒர்க் பண்ணலாம். ஏன் ஒர்க் பண்ணலாம்? பிளஸ் மைனஸ் அதுக்குள்ள மின்புலச்சரிவு இருந்தா ஒர்க் பண்ணும், ஏற்றம் நிக்காட்டிக்கு ஒர்க் பண்ணாது. அப்ப எனக்கு தெரியாது, நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறேன். இது ஒரு கொள்ளளவா, இது ஒன்று, இது ஒன்று, இப்படி 3 கொள்ளளவங்கள் இங்கே இருக்கலாம். என்ன பிரச்சனை? இந்த 3ம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தொடரா சமாந்தரமா எப்படி ஒர்க் பண்ணு தெரியாது. இப்ப வேற சிலர் படிப்பிக்கக்குள்ள இதுக்கு பிளஸ் மைனஸ் போட்டு படிப்பிப்பாங்க. அப்படியும் செய்யலாம். ஆனா இப்ப நான் செய்யற மெத்தட்ல செய்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நானும் முந்தி ஆரம்பத்துல படிப்பிக்கக்குள்ள பிளஸ் மைனஸ் போட்டுதான் படிப்பிக்கலாம். ஆனா அது சில கேள்விகளுக்கு பிரச்சனையை கொடுத்ததால மெத்தட்டை மாத்திட்டார். அதனால சொல்றேன். அப்ப இப்ப இந்த மெத்தட் வந்து இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. வேற எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் செய்யலாம். அதனால 1 2 3 போட்டு செய்து கொள்ளலாம். இப்ப இது 3 கொள்ளளவிகள் இங்க இருக்கலாம். 3 கொள்ளளவிகள் இருக்குதா? அந்த 3 கொள்ளளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போறேன். அது திருப்பி படம் போறேன். எப்படி ஒன்றண்ட கொள்ளளவு எடுத்தீங்கன்னா அந்த ஒன்றண்ட கொள்ளளவின் ஒரு தட்டு எங்க இருக்கு? எக்ஸ் கணக்கு இருக்கு. இந்த ஒரு தட்டு எக்ஸுக்கு மற்ற தட்டு எங்க வைக்கு. இந்த தட்டு வைக்கு இணைக்கப்பட்டிருக்கா? வைக்கு. ரெண்டாவது கொள்ளளவு எடுங்க. ரெண்டாவது கொள்ளளவின் ஒரு தட்டு வைக்கு, இந்த தட்டு வைக்கு, மற்ற தட்டு எக்ஸுக்கு. மூன்றாவது கொள்ளளவு எடுங்க. ஒரு தட்டு எக்ஸுக்கு, ஒரு தட்டு வைக்கு. அப்ப இப்ப 3 கொள்ளளவையும் எப்படி இருக்குது? சமாந்தரம். இப்ப இது இந்த கொள்ளளவும் சி என்றா, சி வந்து ஏ எப்சிலனோடு பிடிதானே. இதுவும் சி, இதுவும் சி. ஏன் எல்லாத்துக்கும் இடப்பட்ட தூரம் டி, பரப்பு ஏ. அப்ப மூன்றும் சி, சி 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 சமாந்தரமா இருக்கு. அப்ப விளைவு கொள்ளளவும் என்ன? 3c. அப்ப என்ன வரும்? 3 ஏ எப்சிலனோடு பிடி. இதான் விளைவு கொள்ளளவு. ஓகே. சோ அது எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. அதுக்கு விளைவு கொள்ளளவு எழுதுவீங்க. இதே மாதிரி மற்ற கேள்வியில நாங்கள் செய்வோம். தானே ஆசைப்படுறாங்க கிளாஸ் முடிக்க சொல்லி. அடுத்ததுக்கு இதேதான். அடுத்ததுக்கு 5c 4c வருது. திரும்பி செய்து பார்த்து கொள்வோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷா அடுத்த கிளாஸ் இது சம்பந்தமான கேள்விகளை பார்த்து கொள்வோம். ஓகேடா? ரைட். தேர்ஸ்டே கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு பேப்பர் கிளாஸ் இருக்குது. நாளைக்கு பேப்பர் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.